இந்தியாவில எந்த மாநிலத்திலேயாவது ஒரு சினிமாக்காரங்களை முதலமைச்சர் ஆக்குறானா? இந்திக்காரனுக்கெல்லாம் அறிவு இல்ல, நமக்கு தான் அறிவு அதிகமா இருக்குன்னு சொல்றோம்ல. நம்மளை பத்தி என்ன நினைப்பான் மத்தவங்களாம்? எனக்கு விஜய் பிடிக்காத, பிடிக்கும் தான். எனக்கு வடிவேலு தான் பிடிக்கும். அதுக்கான வடிவேலு முதலமைச்சர் ஆக முடியுமா? நாடு என்னங்க ஆகும்? விஜய்க்கு என்னங்க தெரியும்? இன்னைக்கு தமிழ்நாட்டுல என்னைக்கு எலெக்ஷன் நடந்த ரிசல்ட் வந்துச்சோ அன்னைக்கு தான் மேற்கு வங்காளத்துல ரிசல்ட் வந்துச்சு. அங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துச்சு. அந்த நடிகரை ஆட்சிக்கு கொண்டு வரல. நாட்டு மக்களுக்கு உழைச்ச ஒரு அரசியல் தலைவரை முதலமைச்சர் ஆக்கணும். ஒரு அரசியல் அனுபவம் கொண்ட ஒரு தலைவரை முதலமைச்சர் ஆக்கினா என்ன நடக்கும்? அரசியல் அனுபவமே இல்லாத ஒரு சினிமாக்காரர் முதலமைச்சரை என்ன ஆக்கினா என்ன நடக்கணும்? ஒன்னே ஒண்ணு சொல்றேன். இவர் இங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாரு? நான் முதலமைச்சர் ஆனா பெண்களுக்கு மாசம் மாசம் 2500 ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னார். உண்மையா? முதலமைச்சர் விஜய் சொன்னாரா? எப்படி? ஆனா நாங்க மேற்கு வங்காளத்துல, தமிழ்நாடு போல மேற்கு வங்காளம் ஒரு மாநிலம், நாங்க என்ன தெரியுமா சொன்னோம்? தாமரை கட்சி பிஜேபி நாங்க ஆட்சிக்கு வந்தா மாசம் 3000 ரூபாய் கொடுப்போம். 2500 பெருசா 3000 பெருசா? என்ன எல்லாம் ஸ்டாலின் மாதிரி கணக்கு தெரியல, இல்ல தப்பா சொல்ல போறீங்களா? அமைதியா இருக்கீங்க. 2500 500 ரூபாய் அதிகம். 3000 ரூபாங்கிறது 3000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்ன நாங்க அங்க கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். 2500 ரூபாய் கொடுப்போம்னு சொன்ன இங்க இன்னும் கொடுக்கல. அது தமிழ்நாட்டை விட பெரிய மாநிலம் மேற்கு வங்காளம். தமிழ்நாட்டை விட அதிகமா மக்கள் தொகை கொண்ட மாநிலம் மேற்கு வங்காளம். தமிழ்நாட்டில் இருக்கிற தாய்மார்களை விட மேற்கு வங்காளத்துல லட்சக்கணக்கான தாய்மார்கள் அதிகமா இருக்கிறாங்க. நாங்க மாசம் மாசம் 3000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இவர் இன்னும் 2500 ரூபாய் கொடுக்கல. ஏன்னா இவர் நடிகர், சினிமாவில் டைலாக் பேசலாம். என்ன மாதிரி இருக்கக்கூடிய நடிகர் தனுஷ் அவர்கள் சினிமாவில் 10 பேர் அடிக்கலாம். நான் நேரில் அடிக்க முடியுமா? வித்தியாசம் புரியும்ல. அதே போல இந்த முதலமைச்சர் விஜய் அவர்கள் எலெக்ஷன் என்ன சொன்னாரு? நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா தமிழ்நாடு முழுவதும் எல்லா பஸ்லயும் பெண்கள் இலவசமா டிராவல் பண்ணலாம், ஃப்ரீயா போலாம். எல்லா பஸ்லயும் இங்க இருந்து கிளம்பி சென்னைக்கு வரணும்னா ஃப்ரீ. லோக்கல்ல மட்டும் இல்ல, இங்க இருந்து கிளம்பி கன்னியாகுமரிக்கு போகணும், சூரிய உதயத்தை பார்க்கணும், கடலை பார்க்கணும் ஆசைப்படுறீங்க, பெண்களுக்கு ஃப்ரீ. இப்படிலாம் சொன்னாரு. நாங்களும் மேற்கு வங்காளத்துல அப்படி சொன்னோம். நாங்க அங்க ஆட்சிக்கு வந்துட்டோம். வந்த உடனே எல்லா பெண்களும் ஃப்ரீயா போகலாம்னு சொல்லி எல்லாரும் ஃப்ரீயா போயிட்டு இருக்காங்க. இங்க யாராச்சும் ஒருத்தராவது ஃப்ரீயா போறீங்களா? காரணம் என்ன? இவர் சினிமா நடிகர், இவருக்கு விவரம் தெரியாது. எப்படி என்ன பண்ணணும் தெரியவே தெரியாது. நடிப்புல அவர் நம்பர் 1 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு அப்புறம் விஜய் தான். பாரதிய ஜனதா கட்சிக்காரர் என்னைக்கு அரசியலுக்காக இல்லாத இருக்கணும், இருக்கிறத இல்லைன்னு சொல்ல மாட்டான். உண்மையை சொல்ற விஜய் சிறந்த நடிகர். ஆனா எப்படி சிறந்த முதலமைச்சரா இருப்பார்? சிறந்த முதலமைச்சரா இருந்தா நாங்க 3000 ரூபாய் கொடுத்தது மாதிரி 2500 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கணும். நாங்க இலவசமா பஸ்ல போகலாம் சொன்னது மாதிரி இவரும் அந்த மாதிரி செஞ்சிருக்கணும். செய்யல. ஏன் முடியுது? மோடிக்கு பின்னாடி திறமை வாய்ந்த அமித்ஷா இருக்கிறாரு, முதலமைச்சருக்கு பின்னாடி திரிஷா தான் இருக்கிறாங்க. ஒண்ணு பண்ண முடியாது. அவங்க என்ன சொல்றாங்க? தாய்மார்களுக்கு ஒரே ஒரு கேள்விங்க, அப்படி நடக்க கூடாது கற்பனையில சொல்றேன். உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, உங்க மருமக பிள்ளையும் உங்க பொண்ணும் ஒரு 20 வருஷம் 25 வருஷம் நல்லா வாழ்றாங்க. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை கல்யாணம் பண்ற வயசுல இருக்கிறாங்க. அப்ப உங்க மகளுக்கு உங்க மருமக புள்ள மேல லேசா டவுட் வருது. இந்த ஆளு புத்தி கொஞ்சம் சரியில்லையே, எங்கேயோ வேற கனெக்ஷன் மாதிரி தெரியுது. சொல்லி சொல்லி பாக்குறாரு. உடனே சொல்லி பாக்குறாங்க அந்த அம்மா. அவர் இல்ல இல்ல நான் சரியாயிக்கிறேன் திருந்தருன்னு சொல்றாரு. திருந்தவே இல்லை. ஒரு லெவலுக்கு மேல அந்த அம்மா இதுக்கு மேல இந்த மனுஷன் கூட வாழ முடியாது. ஒரு பொண்ணு எதை கூடனாலும் தாங்கிப்பா, ஆனா தனக்கு தான் புருஷன் செய்யக்கூடிய துரோகத்தை தாங்கிக்க மாட்டான். அதனால வேற வழி இல்லாம டைவர்ஸ்க்கு அப்ளை பண்றாங்க. நாம என்ன சொல்றோம்? முறையா டைவர்ஸ் வாங்கிடுங்க. வாங்கிட்டு அப்புறமா நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கீங்க, தப்பு இல்ல. எந்த காரணத்தை சொல்லி உங்க பொண்டாட்டி உங்க மேல டைவர்ஸ் கேஸ் கொடுத்து டைவர்ஸ் கேக்குறாங்களோ உங்ககிட்ட, அந்த டைவர்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே யார் மேல சந்தேகம் வருது அவங்கள கூட்டிட்டு நீங்க ஒரு கல்யாணத்துக்கு 2 பேரும் ஒரே ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்க? உங்க மருமகன் புள்ள உங்க பொண்ணு கூட சண்டை போட்டுக்கிட்டு இன்னொரு பொம்பளை கூட கல்யாணத்துக்கு ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனா நீங்க ஏத்துப்பீங்களா? கொஞ்சமாவது யோசிங்க. இது தனிப்பட்ட விஷயம் கிடையாது. அங்க இருக்க வரைக்கும் தனிப்பட்ட விஷயம். தலைவன் வந்துட்டா பொதுவான விஷயம். எப்படிப்பட்ட கலாச்சாரம், எப்படிப்பட்ட பண்பாடு நம்ம பண்பாடு, ஒருத்தருக்கு ஒருத்தி நம்ம பண்பாடு. நீங்க திமுகவுக்கு மாற்றுதான் சொன்னீங்க. கருணாநிதி அவர்கள் போலவே ஜோசப் விஜய் பண்ண அப்புறம் என்ன மாற்று?
போட்டியே டிஎம்கேவுக்கும் டிவிகேக்கும் இடையில ஒருவேளை இதுல தான் போட்டியே நமக்கு தெரியல. நாம தான் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? தலைவர் என்பவன் மற்றவனுக்கு முன்னுதாரணமா இருக்கணுமா இல்லையா? உங்க மருமகன் புள்ள இந்த மாதிரி தப்பு பண்ண ஏத்துக்க மாட்டீங்க. இதே தப்ப ஊரறிய செய்யக்கூடிய ஒருத்தர் அவருக்கு ஓட்டு போடுவீங்களா? என்னங்க நியாயம்? சரி, ஓட்டு போட்டு தொலைஞ்சாச்சு, முதலமைச்சரா ஆயிட்டாரு, இப்ப பொறுப்பு கூடுதல் தானே, இப்பவே ஒழுங்கா இருக்கணுமா இல்லையா? ஒரு வீட்டுல துக்கம் நடக்குது, இவங்க 2 பேரும் ஒன்னா போறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? யாரா நீங்களா? தமிழ்நாட்டுக்காரங்களா? உங்களுக்கு என்னையா அறிவு இருக்கு? உங்களுக்கு என்னையா புத்தி இருக்கு? நான் சினிமாக்காரன், நான் என்ன செஞ்சாலும் ஏத்துப்பேன் அப்படிங்கிற எண்ணம் தானே? இந்தியாவில் எந்த ஸ்டேட்ல இப்படி நடக்குமா? தனி மனித ஒழுக்கம் இல்லாதவன் தலைவன் இல்லை, ஏத்துக்க முடியாது. நாட்டுக்காக கல்யாணம் கூட பண்ணிக்காம சில பேர் வாழ்றாங்க, பெருந்தலைவர் காமராஜர்ல இருந்து பிரதமர் மோடி வரைக்கும். ஆனா நீங்க சட்டத்துக்கு புறம்பா, நமது பண்பாட்டுக்கு புறம்பா இந்த மாதிரி பண்றீங்க. ஒரு முறை தவறு பண்ணிட்டோம், இனிமேல் ஜென்மத்திற்கு விஜயன் மட்டும் இல்ல, எந்த ஒரு அரசியல்வாதி ஒழுக்கம் கட்டவனா இருந்தாலும் அவனுக்கு ஓட்டு போடவே கூடாது. திரும்ப திரும்ப நம்ம பண்ணோம்னா உங்க பொண்ணை விட்டுட்டு உங்க மருமகன் இந்த மாதிரி தப்பு பண்ணவர் கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. உங்க பொண்ணுக்கும் உங்க அவர் ஹஸ்பண்ட் கேட்க முடியாது, ஏன்னா இந்த மாதிரி தப்பு பண்றீங்கன்னா. நீ யாருக்கு ஓட்டு போட்ட? நான் விஜய் அண்ணாவுக்கு ஓட்டு போட்டேன். விஜய் அண்ணா மட்டும் என்னாலும் பண்ணலாம், நான் மட்டும் பண்ணக்கூடாதுன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? தயவுசெய்து பெருமக்களே, இங்க பெரிய மாபெரும் தலைவர்கள் வாழ்ந்த பூமி இது. இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் விடுதலை போராட்ட வீரர்கள் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க.